الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز بسم الله الرحمن الرحيم وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم أفضل الأعمال الحب في الله والبغض في الله أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. ஸலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் ஹதரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், முத்தகீன்கள், முஃமின்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில எல்லா கட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே அஞ்சி பயந்து தக்வாவோடு வாழும்படியும் அவனது கட்டளைகளை எடுத்து நடந்தும் அவன் விலக்கிய விலக்கல்களை முழுமையாக தவிர்ந்து வாழுமாறு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, மனிதர்களுடைய வாழ்க்கை அழகாக, சிறப்பாக, கண்ணியமாக அமையப்பெற வேண்டும். உலக வாழ்க்கையும் சிறப்பாக அமைய வேண்டும், மறு உலக வாழ்க்கையும் சிறப்பாக அமைய வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் நிம்மதியாக, அமைதியாக, சந்தோஷமாக ரெண்டு உலகத்திலையும் வாழ வேண்டும். அதற்கான ஏற்பாடாகத்தான் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலத்துக்கும் அவ்வப்போது மனித சமுதாயத்துக்கு அந்த உண்மைகளையும் வழிகாட்டல்களையும் வழங்குவதற்காக அவன் புறத்தால், அல்லாஹ்வுடைய புறத்தால் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் உலகத்துக்கு அனுப்பி கொண்டே இருந்தான். கண்ணியமானவர்களே, எல்லா ரசூல்மார்களும் நபிமார்களும் மனிதர்களை நல்வழிப்படுத்தினார்கள். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், உலக மறுமையுடைய வாழ்க்கைகளில் ஒவ்வொருவரும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் வாழ்வதற்கான வழிகாட்டலை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவ்வப்பொழுது தேவைக்கு ஏற்ப அந்தந்த காலத்துக்கு பொருத்தமான முறையில் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அனுப்பினார். பலரை விட பலருக்கு அல்லாஹ் சில விசேஷமான சிறப்புகளையும் கொடுத்திருந்தான். கண்ணியமானவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது தில்கர் ருசுலு ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத், ரசூல்மார்கள்
அவர்கள் சிலரை விட சிலரை நாங்கள் கண்ணியப்படுத்தி சிறப்பாக்கி வைத்திருந்தோம். ஒவ்வொருவருக்கென்று தனியான சிறப்புகள் இருப்பதை போல அவர்களுக்குள்ளிருந்தும் அல்லாஹ் பல ரசூல்மார்களை மேன்மைப்படுத்தினார், கண்ணியப்படுத்தி வச்சிருந்தார். கண்ணியமானவர்களே, அந்த வரிசையில் தான் எல்லா ரசூல்மார்களையும் எல்லா நபிமார்களையும் அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தியதுக்கு அப்பால் அவர்கள் எல்லோரை விடவும் ஒரு கண்ணியமான சிறப்பான தலைவராக எமது உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த ஹபீபுடைய சிறப்புகள் அது வார்த்தைகளால் பேசி முடிக்க முடியாது. எவ்வளவு அல்லாஹ் மேன்மைப்படுத்தினான், சிறப்பாக்கினான் என்கிறதுக்கு சில உதாரணங்களையும் சில ஆதாரங்களையும் முன்வைக்கலாம். அவனோட வாழ்க்கையே அது அற்புதமானது. அவர்கள் எல்லாம் கண்ணியப்படுத்திய விதமே அது அழகான அமைப்பு, வித்தியாசமான அமைப்பு. கண்ணியமானவர்களே, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுவாங்க, அன சய்யிது உல்தி பனி ஆதம், நான் முழு மனிதர்களுக்கும் தலைவர். ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கடைசியாக இந்த உலகத்தில் யார் பிறக்க இருக்கிறாரோ அவர் உட்பட எல்லா மனித கோடிகளுக்கும் தலைவர் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன சய்யிது உல்தி பனி ஆதம். ஆனா அந்த தலைவருக்கு ஏதாவது பெருமைகள், அகங்காரங்கள், ஆணவங்கள் இல்லை, அது எதுவுமே கிடையாது. லா ஃபக்ர சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு அதுல எந்த பெருமையும் கிடையாது. அல்லாஹ் தலைவராக ஆக்கினான். அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்தினான்டா, முன்னைய ரசூல்மார்கள் நபிமார்கள் அவர்களை குர்ஆன்ல அல்லாஹ் அந்த நபியுடைய அந்த ரசூலுடைய பெயரை சொல்லி அழைச்சிருக்கிறான். டைரக்டா அவங்களுடைய பெயர்களை சொல்லி அழைத்திருக்கிறான். ஹலீலுல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அழைக்கும் பொழுது ஹலீலுண்டான் அழைக்கல்ல, யா இப்ராஹிம் வநாதைனாஹு ஐயா இப்ராஹிம், ஏ இப்ராஹிமே. கண்ணியமானவர்களே, அவர்களுடைய அந்த பெயரை சொல்லி அல்லாஹ் அழைச்சி பேசியிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோடு எப்போதும் பேசக்கூடியவங்க, அவங்கள கூட கலீமுல்லா என்று அழைக்கல, பேரை சொல்லி டைரக்டாக நேரடியாக அல்லாஹ் அழைக்கிறான். யா மூசா, யா மூசா. பல ஆயத்துகளை பார்க்கலாம், ஏ மூசாவே. கண்ணியமானவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரொம்ப கண்ணியப்படுத்தி வச்சிருந்தார். அவர்களையும் ரூஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரூஹ் என்று சொல்லப்படுகிறது. அந்த ரூஹுல்லாவையும் அல்லாஹ் எப்படி அழைக்கிறான் குர்ஆன்ல நாங்க ஆயத்துகள்ல பார்க்கலாம். யா ஈசா இன்னி முத்தவஃபீக வ ராஃபிஉக், இது போல பல ஆயத்துகள். யா ஈசா, ஏ ஈசாவே. ஒவ்வொரு நபி ரசூல்மார்களையும் அல்லாஹ் அவர்களுடைய பெயரை சொல்லி நேரடியாக அழைச்சிருக்கிறான். ஆனா எமது உயிரிலும் மேலான உத்தம நபியுடைய பெயரை நேரடியாக அழைச்சி யா முஹம்மத், குர்ஆன் எங்கேயும் நாங்கள் ஓதையில்லது, எங்கேயும் காண மாட்டோம். என்ன சொல்லியிருக்கிறான்? அந்த ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பு பெயர்கள் இருந்தது. அந்த சிறப்பு பெயர்களை வச்சு அல்லாஹ் அழைக்கிறான். யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர். இது போல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருந்ததோ அவைகளை வச்சு தான் அல்லாஹ் அழைக்கிறான். அல்லது ரசூல், நபி, யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக், ஏ ரசூலே. அவர்களுக்குள்ள சிறப்பு பெயர்
அல்லாஹ் கொடுத்த பட்டம். அதை வச்சு அல்லாஹ் அழைக்கிறான், யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹன் நபி, ஏ நபியே என்றுதான் குர்ஆன்ல நாங்க ஓதலாமே ஒழிய இங்கேயாவது யா முஹம்மத் ஓத கிடைக்காது. அல்லாஹ் அழைச்சது இல்லை. 4 இடங்கள்ல அந்த ஹபீபுடைய பேர் அல்லாஹ் அது ஒரு வார்த்தையாக சொல்லுகிறானே ஒழிய அழைச்சி பேசல. மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும், இதுபோல் ஆயத்துகள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இப்படி அவருடைய பெயரை அல்லாஹ் உச்சரிச்சிருக்கிறான். ஆனா நேரடியான அழைப்பு ஏனைய ரசூல்மார்களை அழைத்ததை போல அல்லாஹ் அழைச்சது கிடையாது. கண்ணியமானவர்களே, அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு உறுப்புகளையும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். உறுப்புகள், அங்க அவயங்கள். கண்ணியமானவர்களே, நாங்க குர்ஆன்ல அதுக்கு ஆயத்துகளை பார்க்கலாம். லா துஹர்ரிக் பிஹி லிசானக், நபியுடைய நாவு அதை சொல்லுகிறான். நபியுடைய கண், லா தமுத்தன்ன ஐனைக, நபி உங்களுடைய 2 கண்களும். நபியுடைய கண்ணை சொல்லுகிறான், நபியுடைய நாவை சொல்லுகிறான், நபியுடைய கழுத்தை பேசுகிறான். உனுகிக் குர்ஆன்ல வருகிறது. உனுக் நபியுடைய கழுத்தை அல்லாஹ் பேசுகிறான். நபியுடைய கையை அல்லாஹ் சொல்லுகிறான். நபியுடைய முகத்தை அல்லாஹ் பேசுகிறான். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், வஜ்ஹக் நபி உங்களுடைய அழகான முகம், அது அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை குர்ஆன்ல சொல்லுகிறான். லா தபசுத் யதக, நபி உங்களுடைய கை. கண்ணியமானவர்களே, அவனுடைய முதுகையும் நெஞ்சையும் அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், ஸத்ர் நபியே உங்களுடைய நெஞ்சு, நெஞ்சுடைய பகுதி. முதுகையும் அல்லாஹ் சொல்லுகிறான். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வவضعنا عنك وزرك الذي انقض ظهرك, லஹர் நபியே உங்களுடைய முதுகை. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு அங்கங்களாக பேசுகிற அல்லாஹ் நபியுடைய முழு வாழ்நாளையுமே அதுல சத்தியமும் செய்கிறான். நபியுடைய வாழ்நாள்ல, வயதில, லஅமுருக லஅமுருக இன்னஹும் லஃபீ சக்ரதிஹிம் யஅமஹூன், நபி உங்களுடைய வயதில சத்தியமாக, வாழ்நாள்ல சத்தியமாக. கண்ணியமானவர்களே, எங்களுக்கு அல்லாஹ் தந்த வழிகாட்டி உத்தம நபி ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பானவர்கள் தான். நாங்கள் சொல்லியோ சொல்லலையோ அல்லாஹ் சிறப்பாகத்தான் அல்லாஹ் அவர்கள் ஆக்கி அனுப்பி வச்சிருந்தான். அதனால தான் கண்ணியமானவர்களே, ஏனைய நபிமார்களுக்கு பல பொழுது தன்னுடைய சமூகத்தால ஏச்சுக்களும் பேச்சுக்களும் துன்புறுத்தல்களும் வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, வருட கணக்கில். சில நபிமார்களை பார்த்து இவர் வழிகேட்டில் இருக்கிறான்னு சொன்னாங்க. சிலர்களை பார்த்து இவர் சுத்தமாக, அதாவது அவருக்கு புத்தி இல்லாத மடத்தனத்தில் இருக்கிறாங்க என்றெல்லாம் பேசினாங்க. அதுக்கு உதாரணத்துக்கு ஆது கூட்டத்தார்கள் சொன்னாங்க, அவனுக்கு சரி நீங்க வழிகேட்டில் இருக்கிறீங்க. நபி என்ன சொல்றாங்க, லைஸ பி ஸஃபாஹா, என்ன அவங்க சொன்னாங்க, நீங்க தெளிவான புத்தி இல்லாத தனத்தில் இருக்கிறீங்க. சொன்னாங்க, அப்படி இல்லை, நான் புத்தி இருக்குது. அவங்களே பதில் சொல்றாங்க. இன்னொரு நபியை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு வலாலத், வழிகட்டு இருக்கிறீங்க. அந்த நபி என்ன சொல்றாங்க, லைஸ பி வலாலா, நான் வழிகட்டு இல்ல வாப்பா. இப்படி ஒவ்வொரு நபிமார்களையும் அந்த சமூகத்தார்கள் தூற்றுகின்ற பொழுது, ஏசுகின்ற பொழுது அவரவர்களாக பதில் சொன்னார்கள். ஆனால் எமது ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை ஏச்சுக்கள் நடந்ததோ அத்தனையும் பொறுத்து கொண்டார்கள். மட்டுமல்ல, அதற்குரிய பதிலை அல்லாஹ்வே கொடுத்தான். ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, இவர் சந்ததி இல்லாத ஆள், பரம்பரை இல்லாத ஆள் என்று ஏசினாங்க. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றும் நியாயம் பேச போகல, அல்லாஹ் டைரக்டாக இறக்கினான். இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர்.
யார் உங்களை பார்த்து சந்ததி இல்லைன்னு சொல்றானோ அவன் தான் சந்ததி இல்லாதான். அல்லாஹ் பதில் கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, இன்னும் அபூ லஹப் தந்த சாட்சா ஏசுறான், திட்டுறான், நாசமாகட்டும் என்று சொல்கிறான். இதுக்கு ஒரு வார்த்தை கூட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி பேசல, பதுவா செய்யல. இதை கேட்டுக்கொண்டு ரப்பு டைரக்டாக இன்று வரைக்கும் நாம் ஓதுகிறோம், தப்பத் யதா அபி லஹப் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் தப்பத் யதா அபி லஹப். அபூ லஹபுக்கு நாசம் உண்டாகட்டும். நபியை பார்த்து அவன் ரசூலுல்லாஹை பார்த்து நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னான். அல்லாஹ் அதுக்கு அவன் டைரக்டாக இன்று வரைக்கும் அந்த சாபம் போய்கொண்டே இருக்குது. கண்ணியமானவர்களே, இன்னும் பலரும் பைத்தியக்காரன் சொன்னாங்க, மஜ்னூன். ஆனா அல்லாஹ் அந்த மஜ்னூனுக்கு அவனே பதில் கொடுத்தான். நபிக்கு பைத்தியம் இல்ல. வமா சாஹிபுகும் பிமஜ்னூன். உங்களோட இருக்கிற தோழர் ஹபீப் அவர் பைத்தியக்காரன் அல்ல. குர்ஆன் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்குது. ஒவ்வொரு கட்டங்களையும் அல்லாஹ் நேரடியாக அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நோவினைகளும் போது பதில் கொடுத்து, அது இன்று வரைக்கும் இல்லை, கியாமம் வரைக்கும் அல்லாஹ் அந்த கொடுத்த பதில்களை பாதுகாத்து வச்சிருக்கிறான். நாங்க இன்னும் ஓதுகிறோம், ஒவ்வொரு வார்த்தைக்கும் எங்களுக்கு நன்மை கிடைக்குது. நாங்க தப்பத் யதா அபி லஹப் வ தப் என்று அபூ லஹபுக்கு பதுவா செய்கிறோம். குர்ஆன் ஓதி எங்களுக்கு அதுல கூலி கிடைக்குது. யாரோ பைத்தியக்காரன்னு சொன்னா அதுக்கு அல்லாஹ் இல்ல, பைத்தியம் இல்ல, வமா சாஹிபுகும் பிமஜ்னூன். நாங்க ஓதுறோம், அல்லாஹ் எங்களுக்கு நன்மை எழுதுகிறான். யாரோ சந்ததி இல்லைன்னு சொன்னா நாங்க அல்லாஹ் அதுக்கு பதில் கொடுத்தான், சந்ததி இல்லாத அவன் தான். அதோ நாங்க ஓதுறோம், இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். எங்களுக்கு நன்மை எழுதப்படுகிறது. ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ் அவர்களுக்குரிய பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதலை கொடுத்து கொண்டிருந்தான். பல ஆயத்தில் இப்படி ஓதலாம். கண்ணியமானவர்களே, அதுபோல ஒவ்வொரு ரசூல்மார்களும் ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுக்குரிய துஆவை அல்லாஹ்விடத்துல கேட்டு அந்த விஷயங்கள் அடைஞ்சு கொண்டாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, யா அல்லாஹ் வஅத்கில்னி ஃபீ ரஹ்மதிக், என்ன உன்ட ரஹ்மத்துல சேர்த்து கொள்வாயாக. யா அல்லாஹ் உன்ட ரஹ்மத்துல என்ன நீ நுழைச்சு கொள்வாயாக. அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை கேட்காமலே வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை ரஹ்மத்தாகவே தான் அனுப்பி வச்சிருக்கிறோம். மூசா நபி அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் உன் ரஹ்மத் வேணும்னு கேட்கிறாங்க. ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நாங்க வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நீங்க ரஹ்மத்தா தான் போயிருக்கிறீங்க உலகத்துக்கு, உலக மக்களுக்கு ரஹ்மத் நீங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, வலா துக்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ் நீ எழுப்பாற்ற நாள்ல, உனக்கிட்ட எழும்பி வரப்படக்கூடிய அந்த நாள்ல எங்களை கேவலப்படுத்திட்டாதே யா அல்லாஹ், என்ன கேவலப்படுத்திட்டாதே யா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எமது ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சொல்கிறான், யௌம லா யுக்ஸில்லாஹுன் நபிய்ய. இப்ராஹிம் நபி அல்லாஹ் கேவலப்படுத்தாதுன்னு கேட்கிறாங்க. எங்கட ஹபீபுக்கு அல்லாஹ் சொல்கிறான், யௌம லா யுக்ஸில்லாஹுன் நபிய்ய, நபியே அந்த நாள்ல அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். கேட்காமலே அல்லாஹ் கொடுக்கிறான். அருள் நிறைந்த நபி ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோ, வல்லதி அத்மஉ ஐயக்ஃபிர லி யௌமத்தீன், யா அல்லாஹ் கியாமத்துல நீ என்ன மன்னிச்சணும் யா அல்லாஹ், நான் ஆதரவு வைக்கிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க. ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹ் மா தகத்தம மின் ஸம்பிக வ மா தஅக்கர். ஏ நபியே, உங்களோட முந்திய பிந்திய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். லியக்ஃபிர லக்கல்லாஹ் மா தகத்தம் மின் ஸம்பிக வ மா தஅக்கர்.
கண்ணியமானவர்களே, ஒரு உயர்ந்த சிறப்பான நாம் எல்லாம் போற்றி எங்களோட வாழ்க்கையோடு இணைக்க வேண்டிய உத்தம நபிய அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். சாதாரண நபி அல்ல, எல்லோரை விடவும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி சிறப்பாக்கி வச்சிருக்கிறான். இங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த ஹபீபுடைய பேர் அல்லாஹ் சேர்த்தே சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல அந்த வாக்குறுதியை கொடுக்கிறான், வரஃபஅனா லக ذிக்ரக் வரஃபஅனா லக ذிக்ரக். நபியோட பிரஸ்தாபத்தை நாம் உயர்த்தி கொண்டே இருப்போம். அதான்ல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அதுக்கடுத்து அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இகாமத்துல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அந்த அதானும் இகாமத்தும் இந்த பள்ளியில மஸ்ஜிதுல மட்டுமல்ல, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிகள் மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள மஸ்ஜிதுகள் எல்லாம் ஒவ்வொரு நேரங்களும் மாறி 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 அந்த கலிமாவை அந்த ஷஹாதத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. உலகத்துல மட்டுமல்ல, இந்த பூமிக்கு மேல மட்டுமல்ல, வானத்திலையும் அல்லாஹ் அவருடைய பெயரை பிரஸ்தாபத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறான். சில பொழுது அல்லாஹ் ஹபீப் நினைச்சதை போலையும் செஞ்சு கொடுத்திருக்கிறான். அவங்க எது நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபை ஆகுமோ அப்படியும் அல்லாஹ் ஆக்கி கொடுத்திருக்கிறான். பைத்துல் மக்திஸை பார்த்து தொழுது கொண்டிருந்தாங்க இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில். ஹபீபுக்கு ஆஷா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காபத்துல்லாஹ் கிப்லாவாக அல்லாஹ் ஆக்கி தரணும், அது எப்போ ஆகும் இந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. பாருங்க அல்லாஹ் இறக்குறான் ஆயத்தை, فَلَنُوَلِّيَنَّكَ قِبْلَةً تَرْضَاهَا. நபியே, நாங்க உங்களை ஒரு கிபிலாவின் பக்கம் திருப்புறோம். அது என்ன கிபிலான்னா உங்களுக்கு விருப்பமான கிபிலா. தர்தாஹா, நீங்க இந்த கிபிலாவை பார்த்து தொழணும்னு ஆசைப்படுறீங்களோ, உங்களுக்கு விருப்பமோ அதன் பக்கம் நாங்க திருப்புறோம். நபி விரும்பினத்துக்கு அவனோட உள்ளத்துக்கு எது விருப்பமோ அது போல அல்லாஹ் ஆக்கி கொடுத்தார். فَلَنُوَلِّيَنَّكَ قِبْلَةً تَرْضَاهَا. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நபிக்கும் ரசூலுக்கும் அல்லாஹ் தஆலா சலாம் சொல்லி இருக்கிறான். சலாம், சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், சலாமுன் அலா இல்யாசீன், சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன். நூஹுக்கு சலாம் உண்டாகட்டும், இப்ராஹிமுக்கு சலாம் உண்டாகட்டும், மூசாக்கு சலாம் உண்டாகட்டும், இல்யாசுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று ஒவ்வொரு நபியிட பேரை சொல்லி அல்லாஹ் சலாம் சொன்னான். ஆனா எமது உயிரிலும் மேலான உத்தம நபிக்கு அல்லாஹ் சலாம் சொல்ற அமைப்பே பாணியே வித்தியாசமானது. அவன் மட்டும் சொல்லல, அதை சொல்ற பெட்டன பாருங்க. இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் அவன், இன்னல்லாஹ வ மலாயிகதஹு, அந்த அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் இவங்க எல்லாம் யுஸல்லூன அலன் நபி, நபி ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஸலவாத் சொல்லுகிறார்கள், சலாம் சொல்லுகிறார்கள் என்று அல்லாஹ் ஸலாத்தை சொல்லி ஸலவாத்தை சொல்லி மலக்குமார்களுக்கும் சொல்ல வச்சு அவங்களும் சொல்லிக் கொண்டிருக்க, உலகத்தில் உள்ள கோடான கோடி ஈமான்தாரிகளுக்கும் வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், வாழப்போகிறவர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. நீங்க எல்லாம் அந்த ஹபீபுக்கு ஸலவாத் சொல்லுங்க, சலாம் சொல்லுங்க. கண்ணியமானவர்களே, எவ்வளவு சிறப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த ஸலவாத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது அல்லாஹ் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லா அலைய வாஹிதா, யார் எனக்கு ஒரு ஸலவாத் சொல்வாரோ ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, அவருக்கு அல்லாஹ் 10 ஸலவாத் சொல்கிறான்.
நாங்க ஒரு ஸலவாத் நபிக்கு சொன்னோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்று சொன்னோம். சொன்னா எங்களுக்கு அல்லாஹ் 10 ஸலவாத் சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவ்வளவு உயர்வான நபி, சிறப்பான நபி, கண்ணியமான நபி அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. உங்களிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ரசூலை தந்திருக்கிறான். அன்ஃபுசிக்கும், இன்னொரு கராத்துல அன்ஃபசிக்கும். அன்ஃபஸ்ண்டா உங்கள மிக பொறுமதியானவர்கள் நாங்கள் தந்திருக்கிறோம். அன்ஃபுஸ் உங்களிலிருந்து ஒருவர், அன்ஃபஸ் உங்கள மிக பொறுமதியானவர்கள் நாங்க உங்களுக்கு ஒரு ரசூலை தந்திருக்கிறோம். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். அவர்கள் அவருடைய பண்பு, சிஃபாத், குண விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். கண்ணியமானவர்களே, ஒரு சிறப்பான மகத்தான ஒரு நபிய ரசூல் அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டியாக உத்தமராக அல்லாஹ்க்கி தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த நபி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய தகப்பனை இழந்து அனாதையாகத்தான் வாழ்ந்தாங்க. கிடைக்கும் பொழுது வாப்ப இல்லை, சில வருடங்கள்ல தாயை இழந்தாங்க. அனாதையாக அல்லாஹ் பொறுப்படுத்தி வளர்த்தெடுத்தான். ஒரு பிள்ளைக்கு உம்மாவும் இல்லை வாப்பவும் இல்லைண்டா ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல அந்த பிள்ளைய ஒரு உம்மா வாப்பா இருந்து பார்க்கறத போல யாரும் பார்க்க மாட்டாங்க. என்னதான் சொன்னாலும் நாங்க பார்க்கிறோம் என்றாலும், ஆனா தன்னை சொந்த பிள்ளைய போல பார்க்க மாட்டாங்க. ஆனா ஹபீப அல்லாஹ் ஜல்ல ஜலாலு அவன் பாதுகாத்தான். ஷாச்சக்கிட்ட வளர்ந்தாங்க, ஆனா அல்லாஹ் வளர்த்தெடுத்தான். ஏனென்றா வாழ்க்கையில ஒரு தடவை கூட பொய் பேசில்ல. பொய் நபியாக ஆகியது 40 வருஷத்துக்கு பிறகுதான். நுபுவத் கிடைக்குது 40ல. அப்ப அந்த பேச ஆரம்பிச்ச வயதுல இருந்து தன் வாழ்க்கையில ஒரு தடவையாவது பொய் பேசி இல்லை. ஒருத்தருக்கு உம்மா இல்ல வாப்பா இல்ல என்ற புள்ளேண்டா அவருடைய குணாசியம் எப்படி ஆகிடும்? சொன்னது போல பராமரிக்கிறதுல குறைபாடிக்கத்தான் செய்யும். அப்ப அந்த புள்ள பொய்கி பழகிடுவார். ஆனா ஹபீப் தன் வாழ்க்கையில ஒரு தடவையாவது போய் பேசல. அதனாலதானே ஜஹாலத்துல, அந்த ஜாஹிலியத்து காலத்துல, மடமை பிடிச்ச காலத்துல, பொய்யும் புரட்டும் ஏமாத்தமும் சதியும் நிறைஞ்ச காலத்துல யாராவது அஸ்ஸாதிக் உண்மையாளர் யார் என்று கேட்டா விரல நீட்டுவாங்க. அந்த ஆயிக்கிறார் யார்? ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸாதிக் என்ற பெயர் சூட்டப்பட்டாங்க. எப்ப? இஸ்லாம் நுபுவத் கிடைக்க முன்னால, நபியாக முன்னால முழு எல்லோரும், அபூஜஹலும் சொன்னான், உத்பாவும் சொன்னான், உமையாவும் சொன்னான், விரோதிகளும் சொன்னான். யார்? அவர்தான் சாதிக், உண்மையாளர். நம்பிக்கைக்கு அந்த காலத்துல பஞ்சமாக இருந்தது. மோசடி நிறைஞ்ச காலம், துரோகம் நிறைஞ்ச காலம். யாரை நம்பி வாழ இயலாத காலத்துல மக்கத்துல போய் இங்க யாரப்பா நம்பிக்கையாளர் இருக்கிறார், யார் நம்பிக்கைக்குரியவர் இருக்கிறார் என்று கேட்டா முழு மக்கத்தில் இருந்தும் விரல் நீட்டப்பட்டது ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் அமீன், அல் அமீன், நம்பிக்கையாளர். நம்பி கொடுப்பாங்க, கொண்டு வந்து நம்பிக்கையா இருந்தாங்க. இத்தனைக்கும் உம்மாவும் இல்ல வாப்பவும் இல்ல, இன்னொருவருட பராமரிப்பில் இருந்த புள்ள அல்லாஹ் வளர்த்தெடுத்தான், அல்லாஹ் பாதுகாத்தான். எங்க எல்லோருக்கும் எங்கட பிள்ளைகளையும் நம்பிக்கையாளர்களாக, உண்மை பேசக்கூடியவர்களாக, நல்ல பிள்ளைகளாக உருவாக்குறதுக்கான ரோல் மாடல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவத்தை கொடுக்க முன்னாலே வளர்த்தெடுத்து காட்டி, உங்களோட பிள்ளைகளையும் உண்மை பேச பழக்குங்க, உங்களோட பிள்ளையும் நம்பிக்கையான பிள்ளையாக வளங்க, உங்களோட பிள்ளைகளையும் நல்ல பிள்ளைகளாக வளங்க என்றதுக்கு அங்கிருந்தே அல்லாஹ் எங்களுக்கு பாடத்தை படிச்சு தாரான். கண்ணியமானவர்களே, அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கையாளராக, உண்மையாளராக சிறு வயதிலிருந்து அடையாளம் காணப்பட்டாங்க. நட்பண்பு, உங்களோட வாழ்க்கையே நட்பண்பு தான். நபித்துவத்துக்கு முன்னுக்கும் தான், நபித்துவத்துக்கு பிறகும் தான். யாரோடையாவது சண்டை சச்சரவுக்கு, வம்பு வைராக்கியத்துக்கு, கோலாவத்துக்கு போன வரலாறே இல்லை.
எல்லோரோடையும் ரொம்ப அன்பாக, இரக்கமாக, ஒற்றுமையாக, விட்டு கொடுப்போடு தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அவங்க வாழ்ந்து காட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வே சொல்றான், فَبِمَا رَحْمَةٍ مِّنَ اللَّهِ لِنْتَ لَهُمْ وَلَوْ كُنْتَ فَظًّا غَلِيظَ الْقَلْبِ لَانفَضُّوا مِنْ حَوْلِكَ. அல்லாஹ்வுடைய அருளால நபியே, நீங்க அவர்களோட ரொம்ப சாஃப்டாக நடக்கிறீங்க. அல்லாஹ் ஏற்கனவே அவர்களை ரஹ்மத்தோடு அனுப்பி வச்சுட்டான். இன்னும் அல்லாஹ் ரஹ்மத்தை கொடுத்து எல்லோரோடையும் சாஃப்டாக, லீன், விரோதியோடையும். அதனால தானே ஒரு சஹாபி சுமாமா இப்னு அசால் மஸ்ஜிதில் நுபுவத்துக்கு பிறகு, ரிசாலத் கிடைச்சதுக்கு பிறகு அவரை ஒரு கைதியாக கொண்டு வந்து மஸ்ஜிதில் அல்லாஹ்வுடைய மாளிகையில கெட்டி வச்சிருக்கிறாங்க. முதலாவது நாள் வந்து ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுறாங்க, யா சுமாமா மா இந்தக், என்ன சுமாமா, என்ன வேணும், என்ன செய்யணும்? அவரு சொல்றாரு, இன் தக்துல் தக்துல் தாதம் வைன் துன்இம் அலா ஷாக்கிர். கொண்டீங்கண்டா அதுக்கு பழிக்கு பழி வாங்குறதுல நீங்க கொள்றீங்க. எனக்கு ஏதாவது உபகாரம் செஞ்சீங்கண்டா நீங்க ஒரு நன்றி உள்ளவருக்கு உபகாரம் செய்யறீங்க. இதைத்தான் சொல்றார். இரண்டாவது நாள், மூணாவது நாள் அந்த கைதியோடு ரொம்ப அழகாக நடந்து கொண்டாங்க. கடுகடுக்கு போக்கல்ல, கைதியாக கொண்டு வந்து மஸ்ஜிதில் கெட்டி வச்சிட முஸ்லீம் இல்ல, நன் முஸ்லீம், அவரோட நடக்கிற அந்த அழகான அழகான அந்த அரவணைப்பு, அவரோடு பேசுற அந்த அழகான பேச்சுக்கள். மூணாவது நாள் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்லிகு சுமாமா, சுமாமாவை நீங்க விட்டுடுங்க. சஹாபாக்கள் அவரை விட்டா தப்பினம் பொழைச்சென்று ஓட்டத்தை பிடிக்கணும். அவர் என்ன செய்யறாருண்டா, பக்கத்துல போய் குளிச்சு சுத்தமாகி கொண்டு வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் உட்கார்ந்து, யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க, நான் கலிமாவை சொல்றேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சு சொல்றாரு, எனக்கு பூமியில ஆக வெறுப்பான ஒரு முகம் இருக்கும் என்றா அப்கதுல் வுஜூ உங்களோட முகம்தான். ஆனா எனக்கு இப்ப மிக உலகத்தில் ஆக விருப்பமான ஒரு முகம் இருக்கும் என்றால் உங்களோட முகம்தான் சாட்சி பகர்கிறார். 3 நாள்ல சகோதரர்களே, கைதியையும் வென்றெடுத்தார்கள். எதால? ஆயுதத்தால இல்ல, ஆள் பலத்தால இல்ல, பண்பாட்டால. அந்த ஹபீபுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பண்பாடு தான் நிறைய வச்சிருக்கிறான். ஒவ்வொரு முஸ்லிமும் தன் வாழ்க்கையில அந்த பண்பாட வாழ ஆரம்பிச்சா கணவன் மனைவியில பிரச்சனை இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கு பிரச்சனை இல்லை, பெற்றோர்கள் பிள்ளைக்கு பிரச்சனை இல்லை, ஊர்ல அயலவர்களுக்கு பிரச்சனை இல்லை, ஊர் மக்களுக்கு பிரச்சனை, எல்லாரும் ஒற்றுமையாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க, சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்? குர்ஆன் கொடுக்கிற சர்டிபிகேட், வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே நீங்க தான் சிறப்பான குணம் தொலைக்கிறீங்க, நல்ல குணத்தில் இருக்கிறீங்க. எங்களுக்கு சொல்றான், ஏ ஈமான்தாரிகளே, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்க எல்லாருக்கும் ரோல் மாடல், உஸ்வா ஹஸனா, நல்ல முன்மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல்ல இருக்குது. அவரை பாருங்க, அவருடைய பேச்ச பாருங்க, நடைய பாருங்க, உடைய பாருங்க, பண்பாட்டை பாருங்க, மனைவியோடு எப்படி நடந்தாங்க அதை பாருங்க, பிள்ளைகள் எப்படி வளர்த்தாங்க அதை பாருங்க, பெற்றோர்களோடு எப்படி உபகாரமா இருந்தாங்க அதை பாரு. முழு வாழ்க்கை அயலவர்களோட, விரோதிகளோட, நண்பர்களோட தலைவராக இருந்து, கண்ணியமானவர்களே, தலைவராக இருந்து வழிகாட்டினாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தா, தந்த வாயில் இருக்கக்கூடிய எச்சில துப்புறதுல இருந்து ஒருவர் ஆட்சி ஏற போறார், ஆட்சி மேடையில் ஏறும் வரைக்கும் உள்ள முழு வாழ்க்கைக்கும் அங்க ரோல் மாடல், முன்னுதாரணம் இருக்குது. அழகான வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லித் தரக்கூடிய புத்திமதியும் வழிகாட்டலும் அலாதியானது. பண்பான வாழ்க்கை, நடக்கும் பொழுதே பணிவான நடு. அவன் நடைய சீரால படிச்சு பார்த்தா ஒரு தலைவர், ஈருலக தலைவர், உலக தலைவர், அவர்களே சொல்கிறார், அன சய்யித், நான் தலைவர், அல்லாஹ் என்ன அப்படி ஆக்கிக்கிறான் என்ற தலைவருடைய நடை இருக்குது. ஹவுனா, அமைதியான நடு, பணிவான நடு. அவட நடைய பார்த்தாலே ஆச்சரியம்.
அப்படியே பேச்சு அமைதியான பேச்சு. என்ன சொல்றேன்டா கண்ணியமானவர்களே, எங்களோட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் அழகிய முன்மாதிரி இருக்குது. சொல்றாங்க எவ்வளவு முன்மாதிரிண்டா, வஅஃபு அம்மன் ظلمك وأعط من حرمك وأحسن من أساء إليك سل من قطعك. சுப்ஹானல்லாஹ். நாங்கெல்லாம் தொழுகிறோம், ஜும்மாக்கு வாரோம், நல்லவர்களை போல் இருக்கிறோம். எங்களுக்கு அந்த ஹபீபுடைய போதனைகள் பிரதானமான போதனை. சுப்ஹானல்லாஹ். சொல்றாங்க சில்மன் கதஅக், உங்களை துண்டிச்சு வெட்டி நடக்கிறால போய் நீங்க சேர்த்துக்கோங்க. நாங்க எங்களை சேர்றாரு இல்லை, எங்களை கொஞ்சம் குடும்பத்தை ஒதுக்கி வைக்க பார்க்குறாங்க, ஊரில் ஒதுக்கி வைக்க பார்க்குறாங்க. சேர்றாரு இல்லை, அவரை சேரலான்னு நாங்களும் சேர்றதில்லை, அவரு பேசுற நாங்களும் பேசுறதில்ல. ஹபீபுடைய போதனை வழிகாட்டல் இல்லவாப்பா, சில்மன் கதஅக், உங்களை வெற்றவங்களை சேர்த்துக்கோங்க, அவங்கள இணைஞ்சு போங்க. சேர்றாக்களோட மட்டும் சேர்ந்துட்டு போய் வெற்றாக்களோட கோவிக்கிறாக்களோட கோவிச்சுட்டு போறதில்ல சரியான பண்பாடு, நல்ல குணம் காட்டித்தாராங்க. நல்ல குணத்தை உங்களை வெற்றவரை சேர்த்துக்கோங்க. சில்மன் கதஅக் வஅஃபு அம்மன் ظلمك, உங்களுக்கு அநியாயம் செய்யறான் ஒருத்தன், அநியாயம் செய்யறான், அவன் என்ன செய்யணும்? நாம திருப்பி அநியாயம் செய்யறதா, திருப்பி அவருக்கு ரிப்ளை கொடுக்கிறதா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை மன்னிச்சிடுங்க. இவ்வளவு பெரிய உள்ளம் வேணும் அதுக்கு. அநியாயம் செய்யறோம் மன்னிக்கணும். அழகான வழிகாட்டல். வஅஃபு அம்மன் ظلمك وأحسن من أساء إليك, உங்களுக்கு செய்யறதெல்லாம் கெடுதி தான். அவர் குடும்பத்துக்குள்ள, ஊருக்குள்ள, தெரிஞ்சவங்களுக்குள்ள, பிசினஸ்ல பார்த்தா எங்களை கெடுதிதான் செய்யறான். நாங்களும் அதுக்கு கெடுதியா சொல்றாங்க? இல்ல வாப்பா, நீங்க கெடுதி செய்யறவருக்கு நலவு செய்யுங்க. வஅஸின் மன் அஸாஅ இலைக் வஅதி மன் ஹரமக், உனக்கு தாரார் இல்லை. குடும்பங்கள்ல, ஊர்ல, பக்கத்து வீட்டுல ஒன்னும் தாராங்க இல்லை, அதுக்கு பதிலாக நீங்க கொடுக்காமிக்கிறதா இல்ல, வஅதி நீங்க கொடுங்கண்டாங்க. இந்த உயர்ந்த பண்பை எங்க படிக்கலும், எங்க பார்க்கலும்? ஆக கண்ணியமானவர்களே, ஒரு மேலான அழகான வழிகாட்டல் வாழ்க்கையில் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. நாங்க எப்பொழுதுமே அந்த வழிகாட்டல வாழ்க்கையோடு அமைக்கும் பொழுது எங்களுக்கு யாரும் விரோதி இல்லை, எங்களுக்கு யாரும் கோபக்காரர் இல்லை, எங்களோட யாரும் பகைமை இல்லை. ஏன் நாங்க பகைவர்களை சேர்த்துக்கொள்றோம், குடும்பத்தை சேர்த்துக்கொள்றோம், அயலவர்களை சேர்த்துக்கொள்றோம், எல்லோரையும் ஒற்றுமையாக போறோம். ஏன்? எனது ஹபீபுடைய வாழ்க்கை அதுதான், அவங்களோட ரோல் மாடல் அங்கதான் இருக்குது. அதை எடுத்துக்கொண்டேன், நான் யாரோடையும் பிரச்சனை படுறது இல்லை. கண்ணியமானவர்களே, இந்த அழகான வழிகாட்டல ஒவ்வொருவரும் வாழ ஆரம்பிச்சுட்டா உலகம் நிம்மதி அடையும், சந்தோஷமாக வாழும். வீட்டுக்குள்ள நிம்மதி, கணவன் மனைவி கடையில நிம்மதி, பிள்ளைகள் பெற்றோர்கள் கடையில சந்தோஷமான புரிந்துணர்வோடு வாழ்வாங்க. ஒரு மனைவியை எப்படி பராமரிக்கணும், பார்க்கணும், அன்பு காட்டணும், அந்த வாழ்க்கையை படிங்களே வாப்பா. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவி எவ்வளவு அழகாக வழிநடத்திருக்கிறாங்க, அன்பை வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க, அவர்களை சேர்த்து வாழ்ந்திருக்கிறாங்க. நுபுவத், நபிக்கு ரிசாலத் கிடைக்குது, நுபுவத் கிடைக்குது. அந்த நுபுவத்துடைய உழைப்ப ஆரம்பிக்கிறாங்க மனைவியுடைய மடியில இருந்து. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இணைச்சு கொண்டாங்க. அந்த நுபுவத்துடைய உழைப்பு முடிவடையுது மனைவியுடைய மடியில. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மனைவிமார்களோட அன்பாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன் கணவனை புகழ்ற மாதிரியை பார்த்தா நாங்க நீங்க கிட்டையும் போயில்லைன்னு சொல்லலாம். நாங்கெல்லாம் அன்பை வெளியே காட்டுறோம் என்று சொல்றோம். சில நேரம் அன்பை வெளியே காட்டினா மனைவிமார் அவங்க பெரிய ஆட்கள் ஆகிடுவாங்கன்னு யோசிக்கிறோம். ஆனா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆயிஷா நான் அவங்களோட அன்பாக இருக்கிறேன், அன்பை சொல்லுவாங்க, அன்பாக பாசமாக அழைப்பாங்க மனைவியை. சில பொழுது யா ஹுமைரா தன் மனைவியை அழக புகழ்வாங்க. ஏ செக்கச்சவந்த சின்ன பெண்ணே, ஹுமைராண்டா செக்கச்சவந்த சின்ன பெண்ணே, மனைவி வீட்டுல அழக மெச்சுவாங்க, பேசுவாங்க. சொல்லுவாங்க ஆயிஷா நாயை பார்த்து, ஆயிஷா நீங்க என்னோட கொஞ்சம் மனக்கசப்போட ஈக்கிறது எனக்கு தெரியும், என்னோட சந்தோஷமா சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிறது எனக்கு தெரியும். மனைவியை புரிஞ்சு வச்சாங்க, சந்தோஷமாயிக்க கூட பேச வேண்டியதை பேசுவாங்க. அவ கொஞ்சம் மன திருப்தி இல்லாம மீக்கிற நேரத்தில் எப்படி அந்த பெண்ணிடத்துல அமைதியாக கையாளணும் அப்படி கையாளுவாங்க. அதனாலதான் அழகான முன்மாதிரி அங்கீக்குதுன்னு சொல்றோம். மனைவியோட அன்பாக நடந்தாங்க.
பிள்ளைகள் அன்பாக நடத்தாட்டினாங்க, எல்லோருடையும் அன்பை வெளிப்படுத்தினாங்க, ஒரு ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாங்க, சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாங்க. அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் அவங்களோட வாழ்க்கையை சீராக படிக்கணும். ஏன் படிக்கணும்? தகவலை தேடி வைக்கவில்லை, வாழ்க்கையில கொண்டு வரணும். அந்த ஹபீபுடைய அன்பு நேசத்தை வாழ்க்கையில உண்டாகும். அந்த ஹபீபை நேசிச்சா தான் அல்லாஹ்வுடைய நேசம் எங்களுக்கு இருக்குது. அந்த ஹபீப் அன்பு வச்சா தான் அல்லாஹ் எங்களையும் அன்பு வைப்பான். அவன் ஹபீபை நேசிக்காம ஹபீப அன்பு வச்சாம எங்களுக்கு அல்லாஹ் அன்பு கிடைக்காது. சொல்கிறான், குல் குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ். நபியே சொல்லுங்க, நீங்க எல்லாம் அல்லாஹ்வை நேசிக்கிறதாக இருந்தால், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை நேசிக்கிறேன்டா ஃபத்தபிஊனி, அந்த ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்க, வாழ்க்கையில அவங்கள நேசிங்க, அந்த சுன்னத்துல விருப்பம் உண்டாக்குங்க, அந்த சுன்னத்தை வாழ்க்கையில கொண்டு வாங்க, அந்த நபியுடைய சுன்னத்தை ஒவ்வொன்றையும் தேடுங்க, அந்த வாழ்க்கையோட அணைங்க, வாழ்க்கையோட சேருங்க. இப்பதான் யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ்ட அன்பு கிடைக்கணும்டா, அல்லாஹ் எங்களை நேசிக்கணும்டா, அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்க நேசிக்கணும், சுன்னத்துகளை நேசிக்கணும், வாழ்க்கையை நேசிக்கணும். அந்த வாழ்க்கையை நேசிக்கிறதுல அன்பு வைக்கிறது அடையாளம் என்ன? அது வாழ்க்கையில கொண்டு வரது தான், அதை வாழ்க்கையோட இணைக்கிறது தான். அந்த வாழ்க்கையாக நாங்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுது உண்மையாகவே நாம் ரெண்டு உலகத்திலையும் சந்தோஷமாக இருக்கிறது மட்டுமல்ல, நாளைஜல் அல்லாஹ் தஆலா அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஹவுதுல் கௌதர்ல அவங்களோட கையால தண்ணி குடிச்சு தருவான். அந்த ஹபீபை நாங்கள் கண்டில்லதான், இவ்வளவு 1000 சொச்சம் வருஷத்துக்கு பின்னால வாழ்றோம். கியாமத்துல அந்த ஹபீபுக்கு அல்லாஹ் ஹவுதுல் கௌதரை வச்சிருக்கிறான். இன்னா அதைனாக்கல் கௌசர், அந்த கௌசர் ஹவுதுல் கௌசர் நீர் தடாகம். அதுல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நேசிச்சவங்க, தன்னை சுன்னத்துகளை நேசிச்சவங்க, தன்னை வாழ்க்கையாக வாழ்ந்தவங்க, இவங்க எல்லாருக்கும் தன்னை கையால நீர் புகட்டுவாங்க. எங்களுக்கும் அது பாக்கியம் கிடைக்கும் எப்பண்டா அந்த ஹபீபுடைய சுன்னத்துகள் மேல அன்பு வச்சு அவங்களோட வாழ்க்கையாக நாங்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் அந்த ஹபீபை கண்ணால காட்டுவான், டிரெக்டாக காட்டுவான். ஒன்று மறுமையில, இன்னொன்று நாங்கள் எல்லாம் மௌத்தாயினா மண்ணறையில கொண்டு போய் எங்களை வச்சப்படும். வச்ச உடனே மலக்குள் அந்த அந்த கபருக்குள்ள கண்ணியமானவர்களே 2 மலக்குமார்கள் வருவாங்க, வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிப்பாங்க. அதுல ஒன்றுதான் எமது உயிரிலும் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி கேட்பாங்க, மன் ஹாதர் ரஜுல், மன் ஹாதர் ரஜுல், யார் இவர், யார் இவர்? நாங்க இங்க 1000 தடவை பேர பாடமாக்கிப்போம், பயான கேட்டிப்போம், எல்லாம் தெரிஞ்சிக்கும். வாழ்க்கையில் அந்த ஹபீப் எடுக்கலண்டா ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையை, அந்த சுன்னத்துகளை அன்புகள் இல்லைண்டா, அந்த ஹபீபுடைய வாழ்க்கையான எங்களோட அந்த வாழ்க்கை அமைச்சு கொள்ளல இருந்தா அங்க காட்டி கேட்டாலும் எனக்கு தெரிய யாருண்டு, எனக்கு தெரிய யாருண்டு அங்கலாய்ப்பும். அல்லாஹ் பாதுகாக்கணும். காட்டி கேட்கப்படும், பதில் சொல்ல தெரியாம தடமாறுவோம். ஆக கண்ணியமானவர்களே, எனவே அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கைகளை வாழ்றதுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கிறான். அதுல ஒன்றுதான் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அவர்களுடைய அந்த ஹபீபுடைய வாழ்க்கைகளை பேசி கதைச்சி அது எங்களோட வாழ்க்கையோட இணைச்சி நாங்கள் உலகத்தையும் சிறப்பாக்கணும், ஆகிரத்தையும் சிறப்பாக்கணும், மரணத்தையும் சிறப்பாக்கணும், கபரையும் சிறப்பாக்கணும், வீட்டையும் சிறப்பாக்கணும், குடும்பத்துங்களையும் சிறப்பாக்கணும், எங்களோட ஊரையும் சிறப்பாக்கணும். அதுக்குள்ளதான் அல்லாஹ் அமைதியை, நிம்மதியை, சந்தோஷத்தை, பரக்கத்தை, ஹைர்கள் அல்லாஹ் நிறைய வச்சிருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அத்தகைய உணர்வோடு ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எமது பாவங்களை மன்னிப்பாயாக, எமது மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பூரா மூமின்கள் முஸ்லிம்கள் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த மாதத்தில் இருக்கிறோம். யா அல்லாஹ் அந்த ஹபீபுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் வாழ்க்கையில கொண்டு வர தௌஃபீக் செஞ்சிடு. யா அல்லாஹ் அந்த ஹபீப் காட்டி அழகான வாழ்க்கையை நாங்கள் எல்லோரும் வாழணும். யா அல்லாஹ் அதில் நேசத்தை உண்டாக்கியா அல்லாஹ், அதில் அன்பை உண்டாக்கியா அல்லாஹ். அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலான
பாதுகாப்பான நல்ல குணங்களை எங்கள்ட குணங்களை ஆக்கிறியா அல்லா. எங்கள்கிட்ட நிறைய கெட்ட குணங்கள் இருக்குதுயா அல்லா. நாங்க பெருமையோடு மமதையோடு ஆணவங்களோடு யா அல்லா பொறாமைகளோடு வஞ்சகங்களோடு ஹசதுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லா. எங்கள்கிட்ட மன்னிக்கிற பழக்கம் இல்லையா அல்லா. எங்கள்கிட்ட விட்டு கொடுக்கிற பழக்கம் இல்லையா அல்லா. நாங்க எல்லோரையும் வெட்டி நடக்கத்தான் பார்க்கிறோம் யா அல்லா. சேர்ந்து நடக்கிறோம் இல்லையா அல்லா. கெட்ட குணங்களை இல்லாமல் ஆக்கியா அல்லா. கெட்ட குணங்களை இல்லாமல் ஆக்கியா அல்லா. நல்ல குணங்களை தாயா அல்லா. அது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன நல்ல குணங்களை எங்களுக்கு சொல்லி தந்தாங்களோ வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வாழ்க்கையோட வாழ்க்கையை வாழ வச்சிரியா அல்லா. நாங்க விரும்பல அந்த வாழ்க்கை எங்களுக்கு தந்திரியா அல்லா. அதெல்லாம் வெற்றி இருக்குது யா அல்லா. அதெல்லாம் சந்தோஷம் இருக்குது யா அல்லா. அந்த வாழ்க்கையாக வாழ வச்சிரியா அல்லா. நோய் இல்லாத வாழ்க்கையை தாயா அல்லா. கடன் இல்லாத வாழ்க்கையை தாயா அல்லா. யா அல்லா நிம்மதியாக வாழ வச்சிரியா அல்லா. பரக்கத்தாக வாழ வச்சிரியா அல்லா. யா அல்லா பலஸ்தீனிய மக்களுக்கு உதவி செஞ்சிரியா அல்லா. எமது இரத்த உறவுகள் யா அல்லா. ஈமானிய உறவுகள் யா அல்லா. கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் யா அல்லா. உன்னிடத்தில் ஏதோ ஹிக்மத் இருக்கும் யா அல்லா. நாங்க நம்புறோம் யா அல்லா. ஆனாலும் நீ உதவி செஞ்சிரியா அல்லா. பாதுகாத்துறியா அல்லா. மேலும் கீழும் வலதும் இடதும் சகல வழியிலும் உதவி செஞ்சிரியா அல்லா. நிம்மதியை கொடுத்துறியா அல்லா. புனிதமிய பைத்துல் மக்திஸை பாதுகாத்து தந்திரியா அல்லா. யா அல்லா யா அல்லா இஸ்லாத்துடைய விரோதிகள் இஸ்லாத்துடைய கயவர்கள் அவர்கள் பல சூழ்ச்சிகள் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லா. அநியாயங்கள் செய்கிறார் யா அல்லா. நீ பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் யா அல்லா. உன்னிடத்தில் முடிவுகள் இருக்கும் யா அல்லா. நாங்கள் நம்புகிறோம் யா அல்லா. ஆனாலும் யா அல்லா அந்த பலஸ்தீனிய மக்களை ஈமான் உறவுகளை பாதுகாத்து உதவி செஞ்சிரியா அல்லா. கிருபுல நாயனே எஜமானனே இந்த நாட்டில் அமைதியை உண்டாக்கியா அல்லா. சந்தோஷங்கள் உண்டாக்கியா அல்லா. இந்த நாட்டில் யா அல்லா இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் யா அல்லா எந்த விதமான அநியாயம் செஞ்சிடாத நாட்டுக்கும் முஸ்லிம்களுக்கும் மட்டுமல்ல பொருளாதாரத்துக்கும் சிறந்த தலைமைத்துவம் காட்டக்கூடிய ஒரு தலைவர்களுக்கு தெரிவு செய்து தந்திரியா அல்லா. யா அல்லா அத்தகைய யா அல்லா தலைமைத்துவத்தை தந்திரியா அல்லா. நீதான் மாலிக்குல் முல்க் யா அல்லா. நீதான் ஆட்சியை கொடுக்கிறவன் யா அல்லா. நீதான் ஆட்சியை எடுக்கிறவன் யா அல்லா. உன்னுடைய கையில் ஆட்சி இருக்கிறது யா அல்லா. மாலிக்குல் முல்க் யா அல்லா. தௌத்தில் முல்க மன் தஷா யா அல்லா. வ தன்ஸிலுல் முல்க மிம்மன் தஷா யா அல்லா. யா அல்லா எங்களுக்கு சிறந்த நல்ல ஆட்சியை தந்திரியா அல்லா. யா அல்லா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன நலவுகளை கேட்டார்களோ அது எங்களுக்கு பங்குதா யா அல்லா. என்ன ஷர்றுகள் கெடுதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்களோ எல்லா ஷர்றுகள் கெடுதிகளையும் பாதுகாத்துறியா அல்லா. துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.